அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா, முல்தானி மெட்டி அப்புறம் ரோஸ் வாட்ரு, இது ரெண்டை வச்சு தான் நம்ம இப்போ முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் முல்தானி மெட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஃபேஸ் பேக் அந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரை எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்க ரோஸ் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திட்டமான பதத்தில் இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரோஸ் வாட்ரு கூட நார்மல் மில்க், நம்ம யூஸ் பண்ணுற மில்க் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெறும் ரோஸ் வாட்டரை வச்சே நம்ம முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணலாம். நான் இதுக்கு வந்து வெறும் ரோஸ் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிளாக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்குலாம் நீங்கள் இந்த முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணலாம். இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, ஹேண்டு, நெக்கு, இந்த மாதிரி எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போது நான் உங்களுக்கு ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். முன்னாடி இருக்கிற கலருக்கும் அப்புறம் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற கலருக்கும் நீங்கள் சேஞ்ச் பார்ப்பீங்க, டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு தெரியுதுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் முல்தானி மெட்டியை உங்கள் ஹேண்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹேண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் காய விடுங்க. 5 minutes later. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா ஈர துணியால் இதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணும்போதே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். நம்ம ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஒரே நாளில் ரிசல்ட் தெரியும்ன்ட்டு நம்ம யாரும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஒரு 6 மந்த் இல்லை 3 மந்த் வரலையும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அதோட ஒரிஜினல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நீங்களும் தொடர்ந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா 6 மந்த் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. இப்போ பாருங்கள், பிஃபோர் என்னோடய ஹேண்ட் எப்படி இருக்குது, ஆஃப்டர் என்னோடய ஹேண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. முல்தானி மெட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற கலரும் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்த கலரையும் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.